Okay, so these are the important questions from first unit. First of all, let's see about yoga. Okay, so yoga is an ancient discipline, okay, and it brings balance in life and health to our body. Okay, so physically, mentally, emotionally, spiritually, okay, we get all the benefits. So it is an effective method for managing and reducing stress, anxiety, depression and mood related disorders. Okay, so these are all not just physical postures. Okay, so BKS Iyengar, a person, he has represented a tree representation. In yoga we have 8 aspects. Okay, so this person BKS Iyengar has compared each and every aspect to a specific part of a tree. Okay, so let's see this diagram. First of all, roots are compared to yama stage of yoga, and trunk is compared to niyama stage of yoga, and bark is compared to pratyahara, sap is compared to dharana, branches are compared to asana, leaves are compared to pranayama, and flowers are compared to dhyana, and fruit is compared to samadhi. Okay, so let's see in detail. See, roots, foundation for living honorably and clearly. Okay, so it makes a strong foundation and with honorable and clear principles. Okay, see, yama, a list of outward observances representing principles of ethical behavior. So it is all about universal ethics. Okay, see the stages inside: ahimsa, satya, asteya, brahmacharya, aparigraha. Okay, so ahimsa we all know, don't do harm to others. Then satya, speaking truth and behaving truthfulness. And asteya, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, நான் ஸ்டீலிங். அண்ட் பிரம்மச்சர்யா, யூசிங் all the energy wisely. And aparigraha, non-attachment. Okay, so this is living with generosity, எல்லாரோடையும் பெருந்தன்மையாக நடந்துக்கிறது. Then trunk. Okay, ட்ரங்க்னா நமக்கு தெரியும், அந்த மரத்தண்டு. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷிங் அ பேஸ் ஆஃப் பியூரிட்டி இன் ஒன்ஸ் பாடி அண்ட் மைண்ட். ஓகே, ஸோ அந்த மரத்தண்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தூய்மை, நம்ம உடம்போட அந்த மரத்தண்டை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ தூய்மையை வந்து அந்த இடத்துல கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல் எத்திக்ஸ். ஓகே, ஸோ நமக்குள்ள எத்திக்கல் பிஹேவியர்ஸை எப்படி கொண்டு வரோம். ஸோ இதில் இருக்க ஸ்டேஜஸ்லாம் பாருங்கள் இந்த ஸ்லைடில். சாக்கா, சந்தோஷா, டபஸ், ஸ்வத்யயா, ஐஸ்வர்ய பிரணீத்தனா. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள். சாக்கானா என்ன? கிளென்லினஸ், நம்ம பாடியில், மைண்டில், நம்மளை சுற்றி இருக்க இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம உடம்பே வந்து ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுக்கிறது. தென் சந்தோஷா, ப்ராக்டிஸ் ஆஃப் கண்டென்மெண்ட், அப்படின்னா ஒரு தன்னிறைவு, நல்லதை மட்டுமே பார்க்குறது. ஓகே, நம்ம இல்லாததை சொல்லியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக கடவுளை தேங்க் பண்ணுறது. தென் டப்பஸ், ஹீட் எனர்ஜி. ஓகே, ப்ரொமோட் அ ஹெல்தி மைண்ட், சோல் அண்ட் பாடி. அண்ட் ஸ்வத்யயா, ஸ்டடி ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் செல்ஃப் ஸ்டடி, நம்மளை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுறது. ஓகே, ஐஸ்வர பிரணீதனா, லெட்டிங் கோ ஆஃப் ஈகோ எல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றது. ஓகே, தென் வந்து பிரான்ச்சஸ் ஆர் கம்பேர்ட் டு ஆசனா. பிரான்ச்சஸ் பாருங்கள், ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ளெக்சிபிள் டு மூவ் வித் த விண்ட் ஆஃப் லைஃப். பிரான்ச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், காற்றடிச்சாலும் அதோட ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகிட்டே இருக்கும், பட் உடஞ்சி போகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஆசனா அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகிக் போஸ்டர்ஸ். தென் லீவ்ஸ், drawing in life force through the exchange of breath. ஓகே, லீவ்ஸ் வந்து சுவாசிக்கும், நமக்கு தெரியும் தானே. ஓகே, ஸோ அதை வந்து பிராணயாமா கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. மாஸ்டரிங் த சயின்ஸ் ஆஃப் பிரீத் அண்ட் பிரீத் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ பார்க் வந்து என்ன? பார்க்னா என்னென்னா மரப்பட்டை. ஓகே, ஸோ ப்ரொடெக்டிங் த ட்ரீ ஃப்ரம் அவுட்டர் எலிமெண்ட்ஸ். மரப்பட்டை எப்படி வெளியே இருந்து வர ஏதாவது ஒரு பொருட்கள்கிட்ட இருந்து மரத்தை பாதுகாக்குதோ அந்த மாதிரி நம்ம உடம்பு. ஸோ பிரத்யஹரா, டேர்னிங் அவேர்னஸ் இன்வர்ட், சென்ஸ் வித்ட்ராயல். ஓகே, ஸோ இது பிரத்யாகாரா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது. தென் சாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் வந்து தண்ணி மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் அ பிளட் ஆஃப் அ ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் தான் எல்லாமே நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த மரத்தோடது. ஸோ அதே மாதிரி
அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க, தரணாவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபோக்கஸ்டு ஸ்டேட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் பிரிங்கிங் த மைண்ட் டு அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ தியானா ஹேஸ் நாட் given over here. See, dhyana is compared to flower of a tree. So this is about meditation. Okay, then fruit வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட பலனே வந்து என்ன, கனி தான். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சமாதி, பிளிஸ் டு ஃபீல் யூனிட்டி, பீஸ், ஃப்ரீடம். பிளிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்பத்தை விட அதிகமான ஒரு லெவல், பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு கடைசியில் வந்து இந்த யோகா நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், நான் இப்போ அந்த கம்பேரிசன் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், யாமா யூனிவர்சல் எத்திக்ஸ், நியாமா இண்டிவிஜுவல் எத்திக்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. Then now we are going to see about stress in this part. Okay, how are we going to eliminate the stress using yoga? Actually, stress is a Latin word. Okay, stringer. So it comes from this word. Okay, so it means to be drawn tight, which means mentally or emotionally strained. Okay, so stress is a complex dynamic process of interaction between a person and his life. Okay, so it can affect health and work performance, social life, and even their family also. Okay, see, this author Kulkarni, in an article Burnout, okay, he says that increasing demand of learning new skills and need to adapt new types of work, pressure of high productivity, quality of work, time pressure, hectic jobs. So these parameters increases the stress among the working people. Okay, so what are the stress related disorders we are facing nowadays? Anxiety, irritability, insomnia, that means nervous systems problem, then high BP, elevated heart rate, intestinal motility problems, that means இந்த குடல் இயக்கங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். So physical or biochemical imbalance. So biochemical imbalance comes from brain. Okay, so irreversible symptoms require surgery. Okay, so these are the stress related issues we are facing nowadays. So effect of yoga in stress. Okay, so it improves physical and mental health through down regulation of the hypothalamic pituitary adrenal HPA axis. Okay, so we simply call it as HPA axis and sympathetic nervous system SNS. Okay, so in the HPA axis and SNS இந்த ரெண்டையும் வந்து இந்த யோகா ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும்போது இந்த HPA axis and SNS இது ரெண்டும் சரியாக ஒர்க் ஆகாததுனால கார்டிசால் அண்ட் கேட்டோகாலமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் இந்த கேட்டோகாலமைன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரீனலின் மேம் கிளாஸ் எடுக்கும் போது சொன்னேன் இல்லையா, அட்ரீனலின் வந்து அதிகமாக வரும் அட்ரீனல் கிளாண்டிலிருந்து. நம்ம பயப்படும் போது பதட்டமாக இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் அது வந்து செக்ரிகேட் ஆகும்னு சொன்னோன்னா, ஸோ அதுதான் இது எப்பினெஃப்ரின் அண்ட் நார் எப்பினெஃப்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்னாகுது, இது வந்து நமக்கு சில டிசீசஸ் கொண்டு வருது. ஒபீஸ், டயபெட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், டிப்ரெஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே நமக்கு கொண்டு வருது. ஸோ யோகா நம்ம பண்ணும்போது இது என்ன பண்ணுது, இட் ரெடியூசஸ் த levels of salivary cortisol, blood glucose, plasma renin levels, adrenaline levels, and regulates heart rate, systolic and diastolic blood pressure, increasing immunoglobulin A as well as natural killer sisters. இந்த immunoglobulin A and natural killer sisters நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்காக யூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த அட்வான்டேஜஸ்லாம் நம்ம கிடைக்குது யோகா பண்ணும்போது. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம், இட் கேன் பி டன் பை ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஓகே, யோகாசனா, பிராணாயாமா, தியானா அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே இப்போ ஸ்கூல்ஸ்லேயே பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ can acquire the advantages of this yoga nowadays.